இந்த 12ஆம் மாதத்துல கடைசியில கொண்டு வந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவாயாக. சொல்லுங்க உங்க சத்தம், ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. எல்லாரையும் கர்த்தர் காப்பாத்துறா, ஆனா சில பேர் மட்டும் தான் நன்றி சொல்லுவார்கள். நீ சில பேராய் அல்ல, உண்மை உள்ளவனாய் நீ இருப்பாயாக, தெய்வத்துக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பாயாக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாபரட்சியான காலத்திலும் போஷித்த கர்த்தர் அவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி வாக்கு கொடுத்த கர்த்தர் நடத்தினவர். உன்னை உயர்த்துவதற்காக சிறுமப்பட்ட உனக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் அவர், தஞ்சமா இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நல்லா துதிக்க போறோம். நன்றி மாலை பீடம் கட்டுவோம். சத்தமா சொல்லுங்க. நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்றி மாலை பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் சொல்லுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை உயர்த்து மகளே. நன்றி தகப்பனே, ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீக்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீக்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல், ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை. கையை தட்டுங்க எல்லாரும். நன்றி தகப்பனே, ஏசையா. நன்றி தகப்பனே, உமக்கு
உமக்கு நன்றி. கையை தட்டி நல்லா சொல்லுங்க. ஜீவன் தந்து நீர், ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். அப்பா நல்ல கைதடி ஆராதி நன்றியுள்ள இருதயத்தோடு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து நன்றி தகப்பனே. உற்சாகமா கையை தட்டி இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக கைதட்டி தகப்பனே. 12 மாசம் உன்னை காப்பாத்தினாரு பிள்ளையே, 12 மாசம் உன்னை நடத்தினாரு. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான சொல்லுங்க கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர். நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சொல்லுங்க எனக்காக. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல், ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு சொல்லுங்க ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு ஆவில உணர்ந்து ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு நன்றி தகப்பனே. கையை தட்டி நல்லா
கர்த்தர் கடந்து வர செய்தார். நன்றி இருக்காதா? நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்க மாட்டாயா? தேவ பிள்ளையே, நீ துதிப்பாயாக, ராஜாவை மகிமைப்படுத்துவாயாக. உனக்கு எது விரோதமா வந்த அந்த ஆக்சிடென்டை கர்த்தர் காப்பாத்தினாரே, உனக்கு விரோதமா வந்த சத்துருக்களை கர்த்தர் துரத்தினாரே, உன் ஜீவனை காத்தாரே. காத்த ஆண்டவருக்கு இவ்வளவாய் நன்றி செலுத்துவாயா? ஜீவனை பாராட்டி தயவு பாராட்டின கர்த்தர் அல்லவா? எஸ், கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே உமக்கு நன்றி. உன் பிள்ளையை காத்தாரே, உன் குடும்பத்தை காத்தாரே, சத்துரு மத்தியில காத்தாரே, 12 மாசம் காத்தாரு, இந்த நாள் வரைக்கும் காத்தாரு, இனியும் காப்பாரு, இனியும் காப்பாரு. உன் சரீரத்துல வந்த எல்லா பலவீனத்துல காப்பாத்தினாரு. கர்த்தர் எவ்வளவோ நல்லவர், கர்த்தர் எவ்வளவாய் நல்லவர். நன்றியுள்ள இருதயத்தோடு சேனைகளின் கர்த்தாவே துதிக்கிறேன். கையை தட்டி, நல்ல கையை தட்டி நன்றி பலி. இப்ப கையை தட்டி துதிக்கிறது ஒரு பலி செலுத்துறதுக்கு அடையாளம். நீ தேவனுக்கு பலி செலுத்துகிறாய், உண்மையாய் பலி செலுத்துவாயாக. கர்த்தருக்கு பிரியமான பலி செலுத்துவாயாக. உன்னை உன்னதத்துக்கு அழைக்கிற தேவன் அவர், உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போய் வைக்கிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வசதி தந்தி, சொல்லு. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடுமையாக தினம் உழைக்க வச்சி, கடனை இல்லாமல் கடுமையாக தினம் உழைக்க வச்சி, நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. என்னை காப்பாத்தின ஆண்டவருக்கு நான் உயிர் உள்ள வரைக்கும் உண்மையா இருப்பேன். சொல்றீங்களா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஜீவனை பாராட்டினாரே, உனக்கு தயவு பாராட்டினாரே, உன் மேல அன்பு பாராட்டினாரே, உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க. இந்த உயிருள்ள ராஜா நீ செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இது நன்றி பலி, தூப பலி. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் இயேசு ராஜாய பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே. நன்றி பலி அப்பா. என் தகப்பனுக்கு நன்றி அப்பா, என்னை நடத்தினவருக்கு நன்றி அப்பா, பெரியவருக்கு நன்றி, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தருக்கு நன்றி. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. எங்கள் ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளில், உங்கள் சிறகுகளின் நிழலில் என்னும் மகிழ செய்தி, உங்கள் சிறகுகளின் நிழலில் என்னும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே,
நன்றி பலி மகனே. நீ சொல்லுங்க நன்றி பலி மகளே. கர்த்தரை நினைச்சு நினைச்சு இயேசையா ஆராதனை உமக்கே. glory glory. செதறாடியா ரிக்கந்தடாவாடியா லெக்க சந்திரவனையா திரவா ஆராதனை உமக்கே. கண்ண மூடி ஆவில 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 ஆவியானவரோடு இணைஞ்சிடும் மகள. ஆவியிலே கர்த்தரை துதிப்பாயா. ஆராதனை உமக்கே. மகிமை இறங்கு. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் மேல இறங்கும். தூபமாய் இயேசையா ஆராதனை உமக்கே. கர்த்தருக்கு ஆனந்த துதி பலி, நன்றி பலி. என் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். என் கர்த்தர் ஒருவரே தயவு பாராட்டினார். என் கர்த்தர் ஒருவருக்கே கனமோ துதியோ. கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் அவர். முகத்தை முறிக்கிற ஆண்டவர் அவர். உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் அவர். உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை முறிச்சு போட்ட ஆண்டவர் அவர். உனக்கு விரோதமா எழும்பின சத்துருக்களை அழிச்சு போட்ட ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிப்போம். கர்த்தருக்கு முன்னாடி எழுந்து நில்லுங்க. கனப்படுத்து. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை அளவில்லாத உணர்றேன். பாருங்க, வந்தது உட்கார்றதெல்லாம் முக்கியம் இல்ல, ஆராதிக்கிறது தான் முக்கியம். இவ்வளவு பிரயாசப்பட்டு வர்றதை விட நீ முழு உள்ளத்தோட ஆராதிக்கிறீங்க பாரு, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. நீ ஆராதிச்சு பாருங்களேன். உன்னை விடுதலையா உங்க சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஆராதிச்சு பாருங்களேன். உண்மையா ஆராதிச்சு பாருங்களேன். நான் இந்த பலிப்படுதல் இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன். உன் சரீரத்தில் இருக்கிற போராடுற பலவீனம் கூட மறைஞ்சு போயிடும். விளையாட்டுக்கு சொல்ல என் ஆண்டவர் பாப்பார். இந்த பிள்ளை முடியாத நேரத்துல, முடியாத சூழ்நிலையில உண்மையா ஆராதிக்குதே. யார் பாப்பானா கர்த்தர் பாப்பார். நீ மனுஷனை பார்க்கணும்னு ஆராதிக்க வந்தியா? இல்ல மனுஷனை பார்க்கணும் நீங்க ஆராதிக்க போறீங்களா? இல்ல என் தேவன் என்னை பார்க்கிறார் என்று ஆராதிக்க போறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிப்போம். எல்லாம் குட்டி பிள்ளைங்க எல்லாம் எழுந்து, கைய கட்டி எதுவுமே இல்லை. இதெல்லாம் கேளுங்க. கைய கட்டி உட்கார்றதுக்கு நீ வரல, கைய கட்டி உட்கார்றதுக்கு இங்க இடத்துல நிக்கல, கைய தட்டி ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? அல்லேலூயா. அப்படி இப்படி கொஞ்சம் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு பிள்ளைங்க விட்டு கொடுத்து ஆராதி. கையை தட்டி எல்லாமே சொல்லுங்க. எல்லாம் கட்ட முடியும். கண்ணை தட்டி கையை தட்டி நல்லா கை இருக்கிறவங்களா உனக்கு இன்னும் பலம் வேணும்னா, உயிர் நீக்கும் மருத்துவரே என் பூதிக்கு சொல்லுங்க. உயிர் நீக்கும் மருத்துவர். சந்தோஷமா சந்தோஷமா அப்பா என் பலனெல்லாம் நீ தானையா. ஏசையா என் பலனெல்லாம் நீ தானையா. கையை தட்டி கல்வாரி சிலுவையினா கை தட்டு. கை தட்டு. சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். நன்றி. நன்றி. இயேசுவே இயேசுவே உங்க ரத்தத்தா என்னை நீதிமானாய். இயேசுவே கையத்தடி பரிசுத்த ஆவி தந்தே.
நீரே, என் இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா, நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டேன். சொல்லுங்க, என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உங்க உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றியப்பா. ஆவியானவரை நிரப்ப போறா, ஆவியானவரை நிரப்ப போறா. எல்லாம் கையை தட்டி நல்லா துதிங்க. ஆமே. நன்றி நன்றி. இயேசுவே உங்க ரத்தத்தா, இயேசுவே உங்க ரத்தத்தா என்னை நீதிமானாய். இயேசுவே உங்க ரத்தத்தா. இந்த வார்த்தை மறுபடி சொல்லுங்க. இயேசுவே உங்க ரத்தத்தா. இயேசுவே உங்க ரத்தத்தா. இயேசுவே இயேசுவே உங்க ரத்தத்தா. மறுபடி சத்தமா. இயேசுவே உங்க ரத்தத்தா. சொல்லுங்க. பரிசுத்தாவி பரிசுத்த ஆவி தந்து, ஆவியானவரே 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 அவர்கள் அசைவாடுங்கப்பா. கரங்களை தட்டி மூடி கையை தட்டி ஆண்டவர் துதிக்க மாட்டாயா? ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாயா? உன்னை நடத்தின கர்த்தர் அல்லவா அவர்? உனக்கு விரோதமா வந்த ஆயுதங்களை முடிச்சவர் அல்லவா அவர்? உனக்கு விரோதமா வந்த கிரியைகளை அழிச்சவர் அல்லவர் அவர்? இன்னும் துதிப்பாயாக, இன்னும் உயர்த்துவாயாக. ஆமே. உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க. உயர் நீக்கும் மருத்துவரே. அப்பா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. கையை தட்டி எல்லாம் நீதானையா, என் பிரியமோ நீதானையா, எல்லாம் நீதானையா. நல்லா சொல்லுங்க. அப்பா பார்த்து மகிமை இறக்கட்டும். என் பலனெல்லாம் நீதானையா. கர்த்தரே வல்லமை கிருபை இறங்குது மகளே. நீ சொல்ல சொல்ல. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய பலன் இறங்குவதாக. உன் சத்துருவை எதிர்க்க பலன் இல்லையோ, உன்னோட போராடுற ஆவியை எதிர்க்க பலன் இல்லையோ, கர்த்தர் சொல்றான், நீ துதிக்கிறதுனாலே நான் உனக்கு பலன் தருகிறேன். நீ என்ன நம்பினதுனாலே நான் உனக்கு பலன் தருகிறேன். இதோ இந்த பலனை பெற்றுக் கொள்ளுவாயாக, இந்த பலனை பெற்றுக் கொள்ளுவாயாக. வாய தர மகிமை இறங்குது. நான் உன்னை பலப்படுத்த போறேன். உன் சத்துருக்கு எதிராக நான் உன்னை பலப்படுத்த போறேன். உன் சத்துருக்களை மேற்கொள்ற பலத்தை தருவதா. உன்னை முறிக்கிற, உன் உடம்பை வேதனைப்படுத்துற, உன் சரீரத்தை அப்படியே நொடுக்கிற ஒடுக்கிற அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறான். அந்த வல்லமையில கர்த்தர் உன்னை விடுதலையாக்க பலப்படுத்துகிறான். பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. கேளுங்க. வாயை திறந்து. ரீபா கத்துராபா ஷதர்ரா பண்ணியா. லிபத்துராபா ஷதர்ரா பண்ணியா கரபானியா திடா பாரதிடா. லிபத்தினியா கரபானியா திடா. மெகடயா திடா பண்ணதிடா. ஈடாகுமோ கர்த்தர் செய்கிற இந்த நன்மைக்கு 1000 நன்மைகளுக்கு என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்ன சொல்லி நான் உயர்த்துவேன்?
ஆண்டவரே சகலமும் நன்மைக்காக தான் நடத்துறீங்கப்பா, எல்லாமே நன்மைக்காக தான் செய்றீங்கப்பா. நான் ஒடுங்கினாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் அது நன்மைக்காக தான். என் தேவன் நன்மையா தான் முடிப்பீரப்பா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பலன் எல்லாம் நீர்தானையா. எல்லாருமே என் பிரியமும் நீ அனையா சொல்லுங்க. என் பலன் எல்லாம் நீர்தானையா. நன்றி. கர்த்தரை தன் பலனா நினைக்கிறவன், கர்த்தரையே தன் பலனா எண்ணுகிறவன் பாக்கியவான் அல்லவா. கர்த்தரையே தன் பலனா வைக்கிறவன் உயர்ந்த இடத்தில் வைப்பான் அல்லவா. சொல்லுங்க. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு ஏசையா. துயர் நீக்கும் மருத்துவரே சொல்லுங்க. என் துதிக்கு என் பலன் எல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா. என் பலன் எல்லாம் நீதானப்பா. டாடி எசப்பா. அல்லேலூயா. நன்றி நன்றி. அல்லேலூயா. ஆம் பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தாயின் கர்ப்பத்துல தான் நான் உன்னை அழைச்சேன். உன் கரு உருவாவதற்கு முன்னாடி நீ என்னுடையவள் என்று, நான் உன்னை தீர்க்கதரிசி ஆனவள் என்று நான் பெயரிட்டு உன்னை அழைத்தேன். நான் பெயரிட்டு உன்னை அழைத்தேன். நீ என்னால் அழைக்கப்பட்டவள். நீ ஏனோ தானங்கு வரல. நீ அழைச்ச ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் அழைச்ச தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உன் அவயங்கள் உருவேற்றப்படுவதற்கு முன்னமே, உன் அவயங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே, மகனே நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ தேவனால் அழைக்கப்பட்டவள். உன்னை கொண்டு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அழைத்தவரை நோக்கி பார்ப்பாயாக. அழைத்த ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அழைத்த ஆண்டவர் உன் ஜீவனை காப்பாற்றினவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. சத்துருக்கள் உன் ஜீவனுக்கு எதிராய் போராடினான். நானோ உனக்கு தயவு பாராட்டி ஜீவனை காத்து கொடுத்தேன். ஏனென்றால் நீ அழைக்கப்பட்டவள். நீ அழைக்கப்பட்டவள். உனக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களையும் முறிக்கப்படுவதற்காக நான் விசேஷமான அபிஷேகத்தை உன்மேல் வைத்திருக்கிறேன். விசேஷமான கிருபையை உன்மேல் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உன்மேல இறங்குது. அக்கினி இறங்குது மகளே. கர்த்தருடைய மகிமை இறங்குது. நீ பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டவள். நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படி துதிப்பாயாக. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானே தாய் கருவிலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. எல்லாருமே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய கண்ணமுடி கழித்த கத்தகம் கிட்ட பேசுறார். அழைச்சவனுக்கு விரோதமா ஆவிகள் போராடும். ஆனா ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. எந்த ஆயுவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைச்சீரையா. சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும்
வார்த்தையே இல்ல, நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும். கர்த்தர் மறுபடியும் அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தருடைய கிருபை மறுபடியும் மேல இறங்க போகுது. அழியாமல் அணைச்சு கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறையின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என சுமந்தியே தாய் கருவிலே. சொல்லுங்கடி மகளே, அழியாமல் அணைச்சு கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறையின்றி பிறக்க வச்சு, பத்திரமாய் என சுமந்தியே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, சொல்லி, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. உன் எலும்புகளுக்குள்ள, உன் நரம்புகளுக்குள்ள வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்ப போகுது மகனே. உன்னால உட்கார முடியாது. அந்த அக்கினி இறங்குது, அந்த வல்லமை அபிஷேகம் மேல ஊற்றப்படுது. தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. உன் தரிசனம் மறுபடி புதுப்பிக்கப்படும். உன் தரிசனத்தை கர்த்தர் மறுபடி புதுப்பிக்கிறார். அபிஷேகம் மேல இறங்குது. பின்னாடி இருக்கிற உன் மேலதான், பின்னாடி உட்கார்ந்திருக்க உன் மேலதான் கர்த்தருடைய மகிமை. நீ அவரால் அழைக்கப்பட்டவர், நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். உனக்கு விரோதமா போராடுற சத்துருவைகளை இன்னைக்கு கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார், நிர்மூலமாக்குகிறார். அவர் வல்லமை மேல இறங்குது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. தரிசனத்தை கெடுக்கும்படியா உன்னோட போராடுற வல்லமை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். கர்த்தருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய மகிமை இறங்குது. அதற்கு விரோதமாக எழும்புகிற உன் தரிசனத்துக்கு விரோதமாக, உன் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புற கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அதை அழிக்கிறேன், நான் அதை நிர்மூலமாக்குகிறேன். உன்னை உருவாக்கின நோக்கம் பெரியது, உன்னை அழைச்ச அழைப்பு பெருசு. அதற்காக உன்னோட சத்துருக்கள் போராடுறான், சத்துருக்கள் உன்னை எதிர்த்து வருகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட கூட பேசுகிறார் மகனே, உன்னோட கூட பேசுகிறார் மகனே. அது உன்னோட கூட எதிர்க்கிற ஆவிகளை நான் நிர்மூலமாக்கி போடுவேன். நீ எனக்காக காத்து கொண்டிரு, எனக்காக காத்து கொண்டிரு. என் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இபாரா சதுரவாணி யாத்திராபா. தரிசனம் பெரியது, உன் அழைப்பு பெருசு, கர்த்தர் அழைச்ச நோக்கம் பெருசு மகனே. கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமை 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 மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. Jesus, Jesus, Jesus. கிருபை பெற்றுக்கொள் மகளே, கிருபை பெற்றுக்கொள் மகளே.
ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவின் மகிமை, பரிசுத்தாவினுடைய மகிமை, பரிசுத்தாவினுடைய மகிமை. சொன்னா நீ அஞ்ச வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். உன்னை அழைச்சவர் நான் அல்லவா? உனக்கு அழைப்பின் பாத்திரத்தை கொடுத்தது நான் அல்லவா? நான் உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவேன் என்று கர்த்தர் உன்கிட்ட வாக்கு கொடுக்கிறார். மகள, தைரியமா முன்னேறி செல்லு, தைரியமா முன்னேறி போ. உன் கூட கர்த்தர் இருப்பா. யோசுவாவே, என் மகனே, மகளே, தைரியமா முன்னேறி போ. நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன். மகிமை, மகிமை, மகிமை இறங்குது. கர்த்தருடைய மகிமை இறங்குது. அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சொல்ல, ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. வாயை திறந்து சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, உன்னை காத்திடுவா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தின் இயேசுவே தோன்றும் எண்ணம். அவர் அன்பு அகலம் ஆழம் உயரமா, எவ்வளவு அன்பு கூர்ந்தா, தீரும் இயேசு என்னை காக்க வல்லோ. வாரும் வேளையில் சொற்கேக்கும் சேவியிலே, சொல்லு. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து, எல்லாம் சொல்லுங்க சத்தமா பாடு. பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. எல்லா வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்ல, அப்பா பாத்து. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா. ஐயம் மிகும் காலத்தில், ஐயம் மிகுந்தோதோ காலத்தில், ஆவி குறைவதா, மீட்பருதீர பலத்தினார் சத்துருவை வென்றே. சொல்லுங்க. என் பயம் யாவும் நீங்கிற்றே,
காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் சத்தமா சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்னுமே, உன்னை காத்திடுவார். இப்ப சொல்ல கரத வைதி. சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அப்பா சொல்லுங்க. உயிரின் முட்டே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. சொல்லுங்க அப்பா பார்த்து. உயிரின் முட்டே நீயாவா, உண்மையின் வழியே உறவின் பிறப்பே உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத நாளில். வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்துல இருக்கிறா. கடைசியா கரத்தை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கையை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், அவருக்கே மகிமை. பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த நல்ல கையை தட்டி. இருந்தவர் இருக்கிறவரா வருகிறவருமாகிய கர்த்தர், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தைக்காக, உங்க அபிஷேகத்துக்காக, எங்க பலிகளை அங்கீகரித்துக்காக பரம தகப்பனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க, முன்னாடி கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. பாருங்க, இங்க எல்லாம் நடுவுல காலியா இருக்க இடம். இப்படி வந்து உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, முன்னாடி வாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில ஆராதனைக்கிறது காரியத்துல முன்னாடி வரணும். அல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தையை பேசுற தேவ பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க, வருங்கால ஊழியக்கார பிள்ளைங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் நவுந்து உட்காரலாம் பாப்பா. ஆமா, இங்க வந்து உட்காரு. என்னாச்சு, வராங்களா? சரி, ஓகே, சரி. இப்போ நல்லா கேளுங்க, இப்ப கேளுங்க. வசனத்தை சொல்ற குட்டி பிள்ளைங்க எழுந்து முன்னாடி வாங்க.
எழுந்து சீக்கிரம் வா. யாராவது ஒரு பிள்ளை மைக்க வாங்கி கொடுமா. உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5. கர்த்தர் என்னை பெறாயிருக்கிறார், மாண்டாச்சரடைவேன், பலத்தை துருகம். சங்கீதம் 23:1. கர்த்தருக்கு சாத்திரா. எல்லாம் கையை தட்டணும், பிள்ளைங்க உற்சாகப்படுத்துங்க. இங்கதான் வசனம் சொல்லுங்க. பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60. கையை தட்டுங்க பிள்ளைங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவன். சங்கீதம் 32:1. அதிகாரமா கர்த்தரை எக்காலத்தில் சோதரிப்பேன், அவள் துதி எல்லோரும் இருக்கும். சங்கீதம் இப்படி திரும்பி சொல்லுப்பா. சங்கீதம் 34:1. கையை தட்டுங்க. ஒரு எழுப்புதல் வரட்டும் பிள்ளைங்க கிட்ட. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9:10. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களோ பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:10. கையை தட்டுங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 4:3. காயங்களை தட்டி. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சபையோட அறிவிப்பை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நல்லா கேளுங்க, அருமையா இந்த 3 நாள் தீர்மான ஜபங்க, 3 நாள் கூட்டம் நம்ம ஆலயத்துல நடத்தினோம். யூடியூப்ல அந்த மெசேஜ் இருக்கு. புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வேட்டையாவது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மெசேஜ வேலை செஞ்சுனே கூட கேட்கலாம், வீட்டுல டிவில போட்டு கூட கேட்கலாம். நான் சொல்றது கவனமா கேக்குறீங்களா? ஆமா, இதுல போட முடியுமாப்பா? அது .com நீங்க அதை பார்த்துங்கன்னா இதுல இருக்கு, அந்த லிங்க் அதுல வரும், நீங்க பாருங்க. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் எத்தனை காரியத்தை சொன்னாரு? 23 காரியத்துல இருந்தும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒப்பு கொடுக்கணும், தீர்மானம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் இதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாண்டவரே, நீ முடிவு எடுத்துட்டு புது வருஷத்துக்கு போங்களேன், புது வருஷத்துல காலை வைங்க. நான் எண்ணி 3 மாசத்துல உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையின் நிலைமையும் உன்னுடைய தரமும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். தயவு செய்து உங்க வாட்ஸ்அப்லயே நான் அந்த லிங்க் அனுப்புறேன். 3வது நாள் இது ஜெபம், முதல் நாள் ஜெபத்தோட இது ரெண்டுமே வந்திருக்கு. தீர்மான ஜெபம், இது ஜெபத்தோட தலைப்பு ஆண்டவர் கொடுத்தது. எத்தனை வருஷம் தான் நம்ம இப்படியே வாழ போறோம்? ஒரு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே. அல்லேலூயா. அதனால இதை கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமாகவே சொல்றேன், மிகவும் பிரயோஜனமா இருக்கும். கேட்கறது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இதை பண்றோம், அந்த மாதிரி செய்யறதுக்கு, வாழ்றதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற 17ஆம் தேதி, 18ஆம் தேதி 2 நாள் நம்ம சபையின் சார்பாக கேரல் சர்வீஸ் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நாங்க வரணும்னா பேர் கொடுத்துட்டு நீங்க தயவு செய்து பேரும் போன் நம்பரை கொடுங்க. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு போன் அடிச்சிருவோம். நாங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு போன் பண்ணிடுவோம். அப்படி ரொம்ப எங்களுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போக முடியாம ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா 20ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை ஈவினிங்குள்ள இந்த கேரல் சர்வீஸோடைய எல்லா காரியத்தையும் நம்ம முடிச்சிருவோம். அல்லேலூயா. அதனால அந்த உங்க வீட்டுக்கு நாங்க வரணும், ஊழியக்காரங்க வரணும். இதோட முக்கியமான நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், பக்கத்துல இருக்கிற வீட்டுகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இது என்னது? அதனாலதான் இதை நாங்க செய்யறோம், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு போனா கீழ் வீட்டுல, அண்ணன் மேல் வீட்டுல கீழே கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க. அங்க போய் வாக்குத்தத்த அட்டையை கொடுத்து ஜெபம் பண்ணி ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். தேவன் நிச்சயமா அவங்களை ரட்சித்துருவார். இதுதான் நம்மளுடைய நோக்கம்.
வேற ஒரு நோக்கமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை விடுதலை ஜெபம் இருக்கு. காலையில 10:30 மணிக்கு அந்த ஜெபம் ஆரம்பிச்சப்பட்டு சரியா 1, 2, 3 கூட ஆயிடுது. அதனால தயவு செய்து விடுதலைக்காக இருக்கும் வெளியிடத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. நம்ம சபையால் விடுதலை வேணும்னா அந்த ஒரு நாள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையில பர்மிஷன் கேட்டோ வந்து இந்த ஜெபத்துல கலந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 29ஆம் தேதி வர 29ஆம் தேதி நம்ம சபையில சார்பாக பாவ அறிக்கை ஜெபம். என்னது சொல்லுங்க, என்ன ஜெபம்? உங்க வேலையை அப்படியே டைம்லாம் கூட மாத்திக்கிட்டு காலையில இங்க 10:30 மணிக்கு வந்துருங்க. 1 மணிக்கு நம்ம அறிக்கை செஞ்சு உங்க கையில ஒரு A4 ஷீட்டை கொடுத்து அதுல எழுதி வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் உங்க உள்ளத்துல மறைஞ்சு இருக்குது. அதாவது அது எப்ப தெரியுமா வெளியே வரும்? நீங்க எழுதும் போதும் வாய் தந்து சொல்லும் போதுதான் வெளியே வரும். மறைவான பாவங்கள் எல்லாம் வெளியே வரும். அது நானும் பார்க்க போறது இல்ல. யார் பாப்பானா? கர்த்தர் பாப்பார், ஆண்டவர் பாப்பார். அது நீங்க எழுதி தேவ சமூகத்துல என்ன பண்ண போறோம்னா, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தை எடுத்து இனி அதெல்லாம் செய்ய மாட்ட சொல்லி நம்ம அது உங்க கையிலே கிழிச்சு அந்த பேப்பரை நான் எரிச்சிருவேன். கர்த்தருடைய நாம மகிமை பெறட்டும். இதை நம்ம செய்வோம். நம்ம சபையின் சார்பா கடைசியில செய்யறோம். அது என்னைக்குன்னா 29ஆம் தேதி. எத்தனாம் தேதி? ஆமா. தயவு செய்து அந்த ஜெபத்துக்கு நம்ம சபை லீவ்லாம் பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டுருப்பாங்க. அதனால அந்த 29ஆம் தேதி அந்த ஜெபத்துக்கு எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும்னா கலந்து கொள்ள வேண்டும். தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உங்க வேலையில ஒரு பர்மிஷனை கேட்டேன்னா ஒரு லீவ் ஆகுது, அன்னைக்கு ஒரு நாள் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கலந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப பைபிள் வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 138வது சங்கீதம், பக்கம் 756வது பக்கம். 700 எல்லாம் பைபிள் தரங்க. பைபிள் இருக்கிறவங்களா பைபிள் தரங்க. தயவு செய்து வசனத்தை பாருங்க. 138வது சங்கீதம். சங்கீதம் பக்கத்துல திறந்து கொடுங்க. அன்பான வேண்டுகோள். வசனம் தெரியலையா? அங்க டிவில கூட வருது. பைபிள் இல்லாதவங்களா கை தூக்குங்க. வாங்கி தர்றதுக்கு இல்ல, எல்லாரும் எடுத்துட்டு வந்து கர்த்தர் நல்லவர் ஆசீர்வதிப்பா. சரி, இப்ப வாசிப்போம். முதல் வசனம் கேட்க. உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிளைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவனா? உயர்ந்தவர். அவர் பார்க்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவர் நம்ம பார்க்கணும்னா நல்ல கவனமா கேளுங்க. அவர் நம்ம பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கணும்னா தாழ்மை உள்ளவனா அவருக்கு முன்னாடி இருக்கணும். இந்த இப்ப இருக்கிற மினிஸ்டரை பார்க்கறதுக்கு சாதாரண காரியமா? அதுக்கு அவ்வளவு அப்பாயின்மெண்ட், அவ்வளவு. ஏன்னா அவர் பெரிய உயர்வான பதவியில இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கே. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் விட, எல்லா மனுஷனை விட, எல்லா தேவர்களை விட அவர் எப்படி இருக்கிறவர்னா உயர்ந்தவரா இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனை பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கணும்னா தாழ்மை உள்ளவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்? என்னை உயிர்ப்பிக்கிறீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக அவர் கையை நீட்டுவார். அவருடைய வலது கரம் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் அப்படி குனிஞ்சி தாழ்த்து பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் துன்பத்துல இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவர் வலது கரத்துல தூக்கி அவனை ரட்சிக்க வல்லமை உள்ளவரா இருக்கு. இப்ப இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிற தாவீது சொல்றாரு, அவர் வாழ்க்கையில அவர் அனுபவிச்சதை சொல்றாரு. நான்
தேவன் என்னை பார்க்கறதுக்காக என்னை நான் தாழ்த்தி வாழ்கிறேன், என்னை தாழ்மையுள்ளவனாய் நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். இப்ப தேவனுடைய வசனத்துக்கு நேராக போக போறோம். லூக்கா புஸ்தகம் 12:32 பக்கம் 101. சிறுமந்தையே, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அடுத்தது 33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உள்ள உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நான் கேக்குறது, நான் சொல்ல புரிஞ்சுக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சப்ஜெக்ட். என்ன சொல்ல வரேன்னா, பொக்கிஷங்களை குறிச்சு வேதத்துல என்ன சொல்லுதோ, என்ன 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 காரியங்கள் பேசப்படுதோ அதை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷன் அந்த பொக்கிஷத்தை தேவனிடத்துல, அதாவது நல்லா கேளுங்க, பிசாசுகளின் பொக்கிஷம் உண்டு, தேவனிடத்துல இருந்து பொக்கிஷம் உண்டு, உலகத்துக்குரிய பொக்கிஷம் உண்டு. நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற புரிஞ்சுக்கணும். பிசாசு கூட பொக்கிஷம் இருக்கா பாஸ்டர்? வேதத்திலே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். தேவனிடத்துல பொக்கிஷம் உண்டு, அதையும் நான் எடுத்து காட்டுறேன். மனுஷன் சேர்த்து வைக்கிற பொக்கிஷமும் உண்டு, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தியத்தை மட்டும் நீங்க கவனமா கேட்டுட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இருந்து சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமா இருப்பாராக. அல்லேலூயா. நம்ம நேற்று தினத்துல ஒரு குட்டி பிள்ளைக்கு புதுசா ஒரு ஐயா வந்தாரு. ரொம்ப உடம்பு அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு என்னன்னா போன்ல ஜெபிச்சா நல்லா ஆகுது, என்னது இல்லைன்னா ரொம்ப சிக்காயி ரொம்ப சீரியஸா போயிடுது. நேற்று ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப கட்டாயத்தினால போக வேண்டிய சூழ்நிலை. போன்ல ஜெபிச்சு நல்லா ஆயிடுச்சு அந்த பிள்ளை. இருந்தாலும் நேரா போகணும்னு கர்த்தருடைய ஆவியில ஒரு ஏவுதல்னால நேரா போய் ஜெபிக்கிறேன். அந்த குழந்தைய பார்த்தா எத்தனை, ஒரு மாசம் 8 மாசம், 1 வருஷம் 8 மாசம், 1.5 வயசு, அது 1 வருஷம் 8 மாசம். அந்த புள்ள பண்ற அந்த ரியாக்ஷன் நான் பார்த்தேன் நேற்று. கொடூரமா அப்படியே வாயெல்லாம் கடிச்சு, அந்த என்ன தெரியும், பல்லெல்லாம் அப்படியே சதெல்லாம். அப்ப அதுக்குள்ள இருந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவருடைய கிரியை அதை நான் பாக்குறது என்னன்னா, சத்துருவினுடைய போராட்டம் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கு. நேற்று நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம். ஆனாலும் நான் ஜெபிச்சுட்டு அதை கடிஞ்சு அதை ஆண்டவர் கிருபையில அதை நிர்மூலமாக்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுப்பா. இதுக்கு அப்புறம் வந்துதான் மெசேஜ் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து 12 மணி ஆயிடு. சரி, இந்த வார்த்தையெல்லாம் நீ கவனமா கேட்கணும். நான் உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அதே லூக்கா புஸ்தகத்துல தான் பாக்குறோம். 12ஆம் அதிகாரத்துல இருந்து 16ல இருந்து 21 எடுத்து வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். கவனமா பாருங்க. ஒரு உவமையை ஏசப்பா சொல்றாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி, இன்னும் பெருசா கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்ளிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். தேவனிடத்தில் ஐக்கியனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். நல்லா கேளுங்க. இது உலகத்துல இருக்கிற மனுஷன் தனக்காக சேர்த்து வைக்கிற பொக்கிஷம். அவனுடைய ஆத்மா பார்த்து அவன் சொல்றான், நல்லா குடி, நல்ல சந்தோஷமா இரு, என்ன அனுபவிக்கணும் அனுபவி. இவன் என்னத்தை பொக்கிஷமா சேர்த்து வைக்கிறானா, பாவத்தையும், அவன் பிள்ளைகளுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கிறானா, சாபத்தையும் தரித்திரத்தையும் அவன் சேர்த்து வைக்கிறான். ஏன் அப்படி சொல்றீங்க பாஸ்டர்னா, சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா இன்னும் 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 அதான் ஆண்டவர் சொல்லும்போது, போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே உனக்கு மிகுந்த. அந்த போதும்னு ஒரு மனசு அவனுக்கு வராததுனால இப்ப கொஞ்சமா இருக்குது, இன்னும் பெருசா, இன்னும் கொஞ்சம் பெருசா, இன்னும் அதை சம்பாதிச்சு இதை சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்து வச்சிடறான். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமா என்ன சொல்றாரு,
உன்னை விட்டு எடுபட்டு போயிடுச்சுன்னா நீ சேர்த்ததெல்லாம் எங்க? உனக்கான சேர்த்த பொக்கிஷம் எங்க போவோம்? எங்க போவோம்? ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பிள்ளைக்கு நீங்க சொத்தை சேர்க்கிறீங்களோ பணத்தை சேர்க்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த பாவத்தையும் சாபத்தையும் மட்டும் நீங்க சேர்க்காதீங்க. என்ன சேர்க்க கூடாது? அது பொக்கிஷமா சேர்த்து வைக்க கூடாது. அது பொக்கிஷமா உன் பிள்ளைக்கு வச்சுட்டு போக கூடாது. ஒருவேளை நான் அப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை அப்படி பாவத்துல இருக்கு சாபத்துல இருக்குன்னா அது என்னோட முடிவுக்கு வரட்டும். என் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கணும், என் தலைமுறை செழிக்கணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறணும்னா உன்னை நீ கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும் நம்ம செய்யறது பாவமா, நம்ம செய்யறது சாபமா, நம்ம செய்யற காரியங்கள் யாருக்கு தெரியும்னா நமக்கு தெரியும். அத நீதிமொழி புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் பக்கம் 775 பக்கத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 15:6 எடுத்து வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ, துன்மார்க்கமா சம்பாதிக்கிற அந்த வருமானம் இருக்கு பாருங்க, துன்பம் உண்டு. அங்க என்ன இருக்குமா? அப்போ நீதிமானா கொஞ்சத்துல வர வருமானம் இருக்கு பாருங்க, அந்த வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அப்ப துன்மார்க்கமா சம்பாதிக்கிறாங்க பாருங்க, ஒருத்தங்களை ஏமாத்தி, ஒருத்தங்களை வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு, ஒருத்தங்களை அப்படியே அவங்க நிலைமையை பார்த்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு அவங்க விடுற சாபம் எங்க போவோம்? நான் கேக்குறேன், அவங்க விடுற சாபம் எங்க போவோம்? உன் பிள்ளைக்கு அடுத்தது தானே அடிக்கும். நீ போயிட்டு உன் பிள்ளைக்கு அடுத்தது தானே அடிக்கும். நமக்கு அப்படிப்பட்ட வருமானம் வேணுமா? அப்படியேப்பட்ட காரியம் நமக்கு வேணுமா? ஒருத்தங்க மண்ணா வாரி விடுவாங்க, என் பணத்தை இப்படி அநியாயமா மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்க போவாங்க சொல்லுங்க? அப்ப நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, மனுஷன் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள்ல ஒண்ணு துன்மார்க்கமாய் மற்றவங்களை ஏமாத்தி மற்றவங்க வயிற்றுச்சலோடு சம்பாதிக்கிறோம் பாருங்க, அது நமக்கு பரம்பரைக்கு என்னவா வந்து விடும்னா சாபத்துல வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என் அப்பா அப்படி சம்பாதிச்சிருக்காரா, என் அம்மா அப்படி ஒரு சொத்தை சேர்த்து வச்சிட்டாங்களா, இல்ல நான் அப்படி சேர்த்து வச்சிருக்கேனா, நான் ஒருவேளை அப்படி ஏமாத்திருக்கேனா அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீ என்ன பண்ணணும்? இதை கேன்சல் பண்ணி நீ ஜெபிக்கணும். புது வருஷத்துக்குள்ள போக போறீங்க, புது வருஷத்துல காலம் எடுத்து வைக்க போறீங்க. நான் வருமானம் மட்டும் சொல்லல, மற்றவங்களுடைய வாழ்க்கை நம்மளால கெடுக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளால துன்மார்க்கமா போயிடுச்சுன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான், நம்ம சந்ததியத்தை பாதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா இது எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? அப்ப இந்த உண்மை நீ ஒத்துக்கிறீங்கன்னா இதுல இருந்து வெளியே வரணும்னு நம்ம ஒத்துக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் ஒரு மனுஷனை பாவிய நீதிமானாய் மாத்தபடி. அவர் ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்கும் பொழுது உன் சாபம் எல்லாம் இந்த நிமிஷத்துல இருந்து நீ எடுக்கிற அந்த முடிவுல, நீங்க எடுக்கிற அந்த தீர்மானத்துல அந்த பொக்கிஷம் என்ற சாபம் என்ற பொக்கிஷம், தரித்திரம் என்ற பொக்கிஷம் சந்ததியிலிருந்து கர்த்தர் நீக்கி போடுவார், உங்க பரம்பரையிலிருந்து நீக்கி போடுவார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, நான் துன்மார்க்கனாய் அல்ல, நான் நீதிமானாய் மாற என்னையே அவர் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்துல, அப்படி நான் சம்பாதித்து வைத்திருப்பேன் ஆனால், அப்படி என் முன்னோர்கள் செய்திருப்பார்கள் ஆனால், அப்படி ஒருத்தங்களை ஏமாத்தி இருப்பார்கள் ஆனால், அந்த சாபம் என்ற பொக்கிஷம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில வரக்கூடாது, என் சந்ததியில வரக்கூடாது. இன்னையோட ஆண்டவரே நான் மனம் திரும்பதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக சந்தோஷப்படும் சொன்னீரே, உங்க சன்னிதானத்துல உங்க சமூகத்துல நீ பார்க்கிற இந்த இடத்துல இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை நீதிமானாய் மாற்றுவதாக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய ரத்தம் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா உன்னை நீதிமானாய் மாற்றும். நான் சொல்லுது புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுத புரிஞ்சுக்கிங்க. தேவனுடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், நீ உண்மையா இரு, கர்த்தர் உனக்கு உண்மையா இருப்பார். நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க, கர்த்தர் பரலோகத்தில் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மத்தவங்க பொருளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்லா கேளுங்க. நான் எடுத்து போன வாட்டி தீர்மான ஜெபத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா, யோசுவா புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டான்னா, சாப தீட்டானதை அவன் என்ன பண்ணிட்டான் எடுத்து, ஆண்டவர் எரிகோ இடிச்சுட்டு நீ போகும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொருளும் என்ன பண்ணக்கூடாது. அதுவும் என்ன சொன்னா, வெள்ளியும், இப்போ அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், வெள்ளியும் பொன்னும் இரும்பும் வெண்கலம் எல்லாம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. நீங்க அதை எடுத்து வாசிங்களேன். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 18 to 20. சாபத்தீட்டினால் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்க சாப தீடாகாதபடிக்கு, நீங்க சாப தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு, இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானத்திற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். இது என்னதுன்னா கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். இது அந்த ஊர்ல இருக்கிற அந்த பொருள் எல்லாம் எங்க சேரும்னா கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழுங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. போதும். இதுல நல்லா கவனமா கேளுங்க. வெள்ளி, தங்கம், இரும்பு, வெண்கலம் போன்ற எல்லா பாத்திரத்துல செய்யறதெல்லாம் யாருடையதுன்னா கர்த்தருடைய பொக்கிஷத்துல செய்யறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருந்து அந்த கருவூலம் சொல்ற இடத்துல பொக்கிஷன் பொட்டின்னு ஒண்ணு வச்சு அந்த உண்டியில விழுகிற அந்த தங்கம், அந்த வெள்ளி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வச்சு அந்த கோயில் பராமரிக்கிறதுக்கு போது அதை திறந்து எடுப்பாங்க. அதான் பொக்கிஷம். இப்போ இது எப்படி சேர்க்கிற மாதிரி நம்ம செய்யற அந்த காரியம், நம்ம செய்யற அந்த விஷயம் என்ன ஆகும்னா அவன் தலைமுறை சந்ததிக்கு அது என்னவானா பொக்கிஷம், பாவம், சாபமா போய் நிக்குது. இப்ப ஆண்டவருடைய பிள்ளையே நல்லா கவனமா கேளுங்க. தேவனுக்குரியது தேவனுக்கும் ராயனுக்குரியது ராயனுக்கும் கொடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் நம் தேவனுக்குரிய பொருளையாவது தேவனுக்குரிய பணத்தையாவது நாம் எடுப்போமானால் நம்ம சந்ததி எப்படி வாழ்துன்னா சபிக்கப்பட்ட சந்ததியா மாறுது. புரிஞ்சுக்கிங்க தயவு செய்து. நான் சொல்றதை நீங்க பாஸ்டர் இப்படி பேச, நீங்க புது வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம். எப்படி போக போறோம்? 2026 போக போறோம். அப்படி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சிருந்தா நான் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து இந்த பாவ சாப பொக்கிஷம் என்னையோட முடியட்டும் ஆண்டவரே, என் தலைமுறை கிட்ட தொடக்கூடாது, என் சந்ததி கிட்ட போகக்கூடாது. அப்படியே நீங்க தான் என்ன பண்ணணும்னா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷன் சேர்த்து வைக்கிற, ஆவியில சேர்த்து வைக்கிற, ஆத்மால சேர்த்து வைக்கிற இது பொக்கிஷம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆகான் என்பவன் என்ன பண்ணிட்டானா வெள்ளியும் எடுத்து வச்சுட்டான், தங்கத்தையும் எடுத்து வச்சுட்டான், ஒரு ரதாம்பரத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டான் அவன் கூடாரத்துல பள்ளத்தை போட்டு புதைச்சு வச்சுட்டான். தேவனுக்குரியத ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, சாபமாய் போய்விடும் அவன் சந்ததி. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதாவது நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நீதிமானுடைய வாழ்க்கையா மாறணும். துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினா, மனம் திரும்பினா கர்த்தர் அவனை எப்படி மாத்துவார்னா நீதிமானாய் பார்க்க ஆரம்பிப்பார். நான் சொல்ற துன்மார்க்கத்துல இருந்து அவன் என்ன பண்ண விரும்புறார் கர்த்தரு? மனம் திரும்பணும் தான் விரும்புறார். அவன் அதுலயே இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. அதுலயே இருக்கிறவன் எப்படி சேர்த்து வச்சுட்டு போறான்னா அவன் மனம் திரும்பாம செத்து போகும்பொழுது என்ன ஆகனா அந்த 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 சாபத்தை, அந்த பாவத்தை அவன் பிள்ளை மேல வச்சுட்டு போறான். இவன் போயிடுவான், அவன் பிள்ளை இந்த பூமியில ரொம்ப கஷ்டப்படும். தயவு செய்து ஒண்ணு சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நீ பணத்தை சேர்த்து வைக்கிறியோ, சொத்தை சேர்த்து வைக்கிறோ இல்லையோ, பாவத்தையும் சாபத்தையும் பொக்கிஷமா சேர்த்து வைக்கவே வைக்காத. அது இன்னைக்கே கிளியர் பண்ணி செபிக்கணும். உன் பிள்ளையும் உன் தலைமுறையும் ஆசீர்வாதமா மாறும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க?
உனக்கு பரம ராஜ்யத்துல இடம் வேணும் என்றார். ராஜ்யம் உன் கையில கர்த்தர் ஆளுகை தர வேண்டும் என்று சொன்னா, இது உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த காரியம் உன்கிட்ட இருக்கக்கூடாது மகனே. இந்த காரியம் உன்கிட்ட இருக்கக்கூடாது மகளே. நீ இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என்னை கழுவோம், என் கைகளை கழுவோம், என் ஆத்துமால நான் நிச்சயித்த காரியத்துக்காக நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இதை செஞ்சுட்டு தான் நீ திருவிருந்தை பந்தியில கலந்து கொள்ளணும். ரெடியா ஆண்டவருடைய பிள்ளைகளே? அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, மனுஷன் சேர்த்து வைக்கிற அந்த அநியாயமான பொருள்னாலும் அநியாயமான காரியத்தினாலும் அவன் என்னத்தை சேர்த்து வைக்கிறான்? தான் பிள்ளைகளுக்கு சாபத்தையும் பாவத்தையும் சேர்த்து வச்சுட்டு போறான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்றாரு? அவன் உயிரோடு இருக்கிற போதே அவன் என்ன பண்ணிடணும்னா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த பாவத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 851, 45ஆம் அதிகாரத்துல 3 - 6 வரைக்கும் வாசிங்கள. ஏசாயா 45 3 - 6. மைக்கில் வாசிங்க. 45 3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டி கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைச்சதுனா நானே தேவன் என்று நீ அறியும்படிக்கு நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். 2வது என்ன பண்ணனா, இரும்பு தாழ்பால நான் முறிப்பேன். அதுக்கப்புறம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிஞ்சு கொண்ட என் மகளை நான் பேர் சொல்லி அழைச்ச நீ, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைய உன்னை பேர் சொல்லி அழைச்ச கர்த்தர் சொல்றார், நீ என்ன அறியாது இருந்தோம் உனக்கு என் நாமத்தை நான் தரிச்சேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்ல, என்ன தவிர வேறொருவர் இல்ல. உனக்கு நான் தான் செய்ய முடியும், நான் தான் உனக்கு தர முடியும், நான் தான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். என்னே அல்லாம உனக்கு வேற ஒன்று நடக்காது. கர்த்தர் பேசுறார். இதுல நல்லா கவனமா, ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன், கவனமா கேட்டீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அந்தகார சொல்லும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதத்தால திருடி வச்சிருக்கான் பிசாசு. எப்படி திருடி வைக்கிறானா, நல்லா கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கிற அந்த நன்மைய அவன் நம்ம பாவம் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான், எடுத்து அவன் வச்சிருக்கான். அவன் எடுத்து வைக்கும் போது எங்க வச்சிருக்கான்னா, அந்தகாரத்துல வச்சு பூட்டி வச்சிருக்கான். அந்தகாரத்துல வச்சு, அந்தகாரம் சொல்லும் பொழுது இருளின் ஆதிக்கம் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சிலுவையில் அடைக்கும் போது அந்தகாரம் என்ன பண்ணுது, மூடிக்குச்சு. இப்போ இந்த இருளின் ஆதிக்கத்துல உன் நன்மை, உன் ஆசீர்வாதம், உனக்குரிய எல்லா காரியத்தை எடுத்து வச்சிருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் எடுத்து வச்சவன் எப்படி தெரியுமா பண்றான், வெண்கல கதவை அதுக்கு போட்டுறான். அதுக்கு மேல என்ன பண்றான், இரும்பு தாழ்பால போட்டுறான். போட்டு என்ன பண்றான், பூட்டி வச்சிருக்கான். உன்னை அழைச்ச கர்த்தர் சொல்றாரு, உன் நன்மையை எந்த சத்துரு அவன் எடுத்து பொக்கிஷமா சேர்த்து வச்சானோ, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் இடத்துல நீ உன்னை ஒப்பு கொடுத்தால், அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் சொல்ற அந்த இருளில் இருக்கிற அந்தகாரத்தின் கையில் இருக்கிற உனக்கான நன்மைய கர்த்தர் அவர் பெற்றும் கையில கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரியுங்க. இரும்பு அவ்வளவு சீக்கிரமா உடைக்க முடியுமா, இரும்பு தாழ்பால? ஆனா அவன் இரும்பு தாப்பால் தான் போட்டிருக்கிறான், பூட்டு போடுறதா அங்க போடல. அழகா தாப்பாலையும் உடைக்கிறவர், வெண்கல கதவுகளையும் உடைக்கிறவர் கர்த்தர். உன்னை அழைச்சவர் உன்னோட கூட இருப்பார்.
உன்னோடு கூட இருந்து நடத்துவார். உனக்கான நன்மையை எந்த சத்துரு திருட திட்டம் போட்டாலும் சரி, அதை கட்ட திருட விடவே மாட்டார். அவர் உடைக்கிற தேவன், அவர் முறிக்கிற தேவன். ஆமாண்டவருடைய பிள்ளைய, ஏனென்றால் நீ அவரை அறியல. அவர் சொல்ல, நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, உனக்கு நான் சகலமும் நன்மை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா அந்த நன்மையை திருடுறது யாருன்னா பிசாசு தான் திருடி வச்சிருக்கிறான். யாரு? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் திருடுறா? எப்படி திருடுறான்னா, நான் அவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது, நான் பொய் சொல்லவே கூடாது, நான் தீர்மானம் பண்ணிருக்கிறேன். நான் பொய் சொல்லும் போது நன்மை வர வேண்டிய இடத்துல அவன் அந்த நன்மையை எடுத்துடுவான். உனக்கு என்னவா கொடுத்துடுறான்? ஆசீர்வாதத்தை எடுக்க. அதாவது நல்லா கேளுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 10 லட்சம் ரூபாய் ஆசீர்வாதத்தை திருடுறவன் தான் பிசாஸ். நீங்க கடைக்கு போறீங்க, மல்லிகை சாமாவோ காய்கறியோ வாங்கும் போது தவறி அவருக்கு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்க கையில கொடுத்துருவாரு. அது பிசாஸ் பார்த்துட்டு தான் இருப்பான். உனக்கு அடுத்தது பெரிய நன்மை வரப்போகுது, அந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு, ஐயோ அந்த ஐயா அவர் கடைக்காரி ஏமாந்தாருன்னு அப்படியே தூக்கின்னு வந்துட்டா உன் பொக்கிஷ பிசாஸ் ரைட்ஸ்ல போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல இருந்தாங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீயே வச்சுக்க. அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்தா அடுத்த நாளே கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுக்க ஆரம்பிப்பார். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டி 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 பெரிய ஆசீர்வாதத்தை பிசாசு திருடுவான். எப்படி சொல்ற? கொஞ்சம் கொஞ்சமா காட்டி, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கொடுத்து, 1 ரூபாய் கொடுத்து அவன் ஆத்மாவே திருட அவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறான். அத ஒரு ஆண்டவர் புள்ள முதல்ல தெரியணும், ஒரு அறிவு இருக்கணும். என்னடா நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ஆண்டவரோட வாழ ஆரம்பிச்சிட்டோம், ஆண்டவர் தான் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம பாக்குறாரு ஆண்டவர் இந்த 10 ரூபாவுக்கா? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனமா புடிங்க. அவன் திருடுனத கர்த்தர் மறுபடியும் அந்த பொக்கிஷ சாலையில உனக்கு கொடுக்கணும்னா நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த நாள்ல கர்த்தர் பேசுறாரு, நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அந்தகாரம் என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கையை இருளா மாத்திடும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உன் வாழ்க்கையை அப்படியே ஒடுக்கிடும். ரெண்டாவது என்ன பண்ணுனா, அந்த அந்தகாரத்துல ரத்தத்தை கொடுத்து பலி செலுத்தும் அந்த இடத்தையே அவன் என்ன பண்ணுவானா ஆளுக செஞ்சு உன்னை அப்படியே கனியற்றவனா மாத்திடுவான். இதுதான் அந்தகாரத்தினுடைய கிரியைகள், அவனுடைய பொக்கிஷம். நிறைய பேர் வாழ்க்கை பாத்தீங்கன்னா வெளிச்சமே இருக்காது, இன்னும் கூட ஆண்டவருக்குள்ள வந்துட்டு எனக்கு பிரகாசமே இல்லை. ஏன்? அவன் சில காரியத்தை உன்கிட்ட பேசுறான் போது நீ அவனுக்கு ஒத்து போயிடுற. என்ன பண்ற? ஒத்து போயிடுற. நீ ஒத்து போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா அவன் உன்னை இருளின் ஆதிக்கத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு பொக்கிஷமா வைக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஒரு தப்பு பண்றதுக்கு, நல்லா கேளு, ஒரு தப்பு பண்றதுக்கு கவனமா கேளுங்க. உன்னை ஏவுறான், உனக்கு ஆசை காட்டுறான். அந்த ஆசைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, ஆனா இணங்கிட்டீங்கன்னா, போயிட்டீங்கன்னா, ஆசைக்கு இணங்கிட்டீங்கன்னா அப்பவே உன் மேல அந்தகார ஆளுகை வந்துடும். யோசேப்ப வீட்டுல தனியா இருக்கிறான், மத்தவன் ஒரு பொண்டாட்டி அவள் தனியா இருக்கிறான், யோசேப்பே தனியா தான் இருக்கிறான். தப்பு பண்றதுக்கு என்ன பண்றான்? அந்த அவதான் எஜமானி, அந்த வீட்டுக்கு எஜமானி அவதான். கூப்பிடுறா, வா யோசேப்பே. ஆனா அவன் என்ன சொன்னான்? இந்த பாவத்துக்கு நான் உடன்பட்டானா அந்தகாரம் என் தலை மேல வந்து விழுந்துரும். கர்த்தர் என்ன பாக்குறார், நான் எப்படி பாவம் செய்யறதுன்னு சொல்லி அதை உதறிட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடியே வந்துட்டான். இதை பார்த்த கர்த்தர் அவனுக்கு ஒரு உயர்வலை கொண்டு போய் வச்சிருக்கிறார். இந்த இருள் வர்றதுக்கான காரணம், ஒடுக்கப்படுற வாழ்க்கை வருவதற்கான காரணம், ஒரு மனுஷன் யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைக்கிற பாரு, அதுதான் பெரிய பிசாசோட தந்திரம். அதுதான் என்ன தந்திரம் சொல்லுங்க? என்ன தந்திரம்? அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது பிசாசினுடைய பொக்கிஷம் உன்னை அப்படியே மூடிடும். உன் வாழ்க்கையே எப்படி இருக்கணுமா? வெண்கலத்துல மூடி அவன் இரும்பு தாப்பால போட்டு அப்படியே உட்கார வச்சிருவாங்க. நீ என்னதான் சம்பாதிச்சு கையில வர்றதுக்குள்ள அது ஓடி போயிடும். பணத்து மேலேயும் உரிமை எடுத்துருவான். ஏன்னா அவன் 10 ரூபாய் உன் கையில கொடுப்பான் எக்ஸ்ட்ரா,
அவன் அதை நீ வாங்கிட்ட உடனே 10,000 ரூபாய் உனக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் கூட்ட வேண்டியது வந்துடும். மருந்து மாத்திரை எல்லாம் எப்படி போகுது? அதான் சொல்லுவாங்க, அநியாயமா சம்பாதிச்சால இப்படிதான் போவோம் சொல்லுவாங்க. பேரு இதெல்லாம் பிசாசுடைய ரைட்ஸ், உரிமை. நான் வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் உத்தமமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும். அல்லேலூயா. யார் பணமும் எனக்கு வேணாம், என் பணம் எனக்கு போதும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே எனக்கு போதும் என்று நீ நீதிமான உண்மையா இருந்தா போதும் மகனே. நீ நீதிமான உண்மையா இருந்தா போதும். இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணா போதும். உன் கையில நீ இழந்ததை கர்த்தர் அந்த பிசாசின் கையில உன் கையில எடுத்து வந்து கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது அந்தகாரம் உன்னை அப்படியே போட்டு மூடுறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் அந்த பலி செலுத்துற இடம் இருக்கு பாருங்க, வானத்துல விக்கிற அந்த விக்கிரங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்தகார லோகாதிபதிக்கு என்ன பண்ணுவாங்க? பலியை செலுத்திட்டு அந்த இடத்த அப்படியே அந்த எல்லை அதுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. இந்த ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லைன்னு ஒண்ணு இருக்கும், எல்லை சாமின்னு சொல்றாங்க. அதுதான் அந்தகார ஆளுங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வறட்சியா தான் இருக்கும். என்ன அதை போய் அதை கொடுப்போம், அதை செய்வோம், அதை பண்ணுவோம். கழுதைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணுவோம், மழை வருதா பார்ப்போம். அறிவே எங்க போச்சுன்னு தெரியல. இல்ல நான் கேக்குறேன், கழுதைக்கும் மனுஷன் கல்யாணம் பண்ணி எங்க மழை வரும்? இருக்க அந்த இடம் என்ன சாபமா தான் போவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் செய்யறதுனால என்ன வருதுன்னா அந்தகாரத்தினுடைய ஆளுகை வருகிறது. என்ன வருது? அந்தகாரத்தினுடைய ஆளுகை. எந்த இடத்துலலாம் அது நடக்குதோ, எந்த வீட்டுலலாம் அது செலுத்துறாங்களோ, எந்த வீட்டுலலாம் பலி செலுத்தப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துலலாம் பிசாசினுடைய ஆளுகை அந்த வீட்டு மேல அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கும். அப்படி செஞ்சதுனால அவன் என்ன பண்ணுவான்? ஃபுல் உரிமை எனக்கு தான் சொல்லி உன்னை மூடிடுவான். வெண்கல கதவை போட்டுருவான், ஒரு தாப்பால போட்டுருவான். நீ அடுத்தது என்னதான் பண்ணாலும் அதே நிலைமை தான். அதை விட கீழே தான் போக தவிர மேல வரவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிசாசினுடைய பொக்கிஷத்தை, அவனுடைய தந்திரத்தை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்டுபிடிக்க தெரியுதா? கண்டுபிடிப்பீங்களா? உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உன் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆமா, ஒண்ணு இருதயத்துல நல்லா எழுதிக்கோ. என்ன எழுதிக்கோனா ஆண்டவர் பார்க்கிறார்னு எழுதிக்கோ. ஆமா, அவர் தான் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் பார்க்கிறார். புரியுதா நான் சொல்றதுலாம்? உங்களுக்கு புரியுதா புரியலையா? எத்தனை பேர் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பைபிள்ல சொல்றதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏங்க திடீர்னு நல்லா இருந்த குடும்பம் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, நல்லா இருக்க குடும்பம் எல்லாம் இப்படி ஆகுது. சில வீட்டுல பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த 10ஆம் மாசம் 12ஆம் மாசம் வந்தாலே பயம் வந்துடும். ஐயோ, எங்க வீட்டுல போன வருஷம் இந்த மாசம் இதுதான் நடந்தது, இந்த வருஷம் இந்த மாசத்துல இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு வருமா? ஏன்? அந்த நாள்ல ஏதாவது அவங்க பிசாசுக்கு செஞ்சிருப்பாங்க. அவங்க அப்பா செஞ்சு விட்டு கொடுத்துருக்கலாம், அவங்க அம்மா செஞ்சிருக்கலாம், அவங்க முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம். ஏதோ அந்த நாள்ல அந்த மாசத்துல அவங்க பிசாசு இடம் கொடுத்ததுனால அந்த நாள் அந்த மாசம் வரும்போது அது உரிமை எடுத்து இவங்க மறுபடியும் எனக்கு செய்யணும், இவங்க மறுபடியும் எனக்கு தரணும் சொல்லி அந்த பிசாசு போராடுவான். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைய ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க எல்லா நாளும் கர்த்தருக்கு இனி உண்மையா உத்தமமா பயத்தோடு கர்த்தரை சேவிக்க பழகு. உன் வாழ்க்கை 2026 புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறார். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய நன்மையை கர்த்தர் உனக்கு தர போகிறார். இது எல்லாத்தையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணுவாராக. இன்னைக்கு கடைசி பந்தியில வந்திருக்கிறிய, இந்த வருஷத்தோட கடைசி பந்தியில கலக்க போறிய, இது கர்த்தர் உன்னோட கூட தான் பேசுறார். இன்னையோட ஒரு முடிவு கட்டு. இயேசுவின் ரத்தமோ இயேசுவின் சரீரமோ உனக்குள்ள போகும் பொழுது நான் இனி அப்படி ஒத்து போக மாட்டேன், இனி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன். பிசாசுக்கு ஒத்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழுவேன் தீர்மானம் பண்ணு. அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பரத்துல இருந்து வருகிற கிருபை. அடுத்தது பாக்குறோம், நேரம் ஆனதுல சீக்கிரமா பாக்குறோம். பரத்துல இருந்து வருகிற கிருபையை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். சரி, உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல 12, 13, 14 எடுத்து வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13, பக்கம் 258ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை எல்லாரும் திறந்துக்குங்க. 12
ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் உன் தேசத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் என்னதை திறக்கிறாரா? பொக்கிஷ சாலை பரலோகத்துல உண்டு. அத கர்த்தர் உனக்காக என்ன பண்றாரு? வானத்தை திறக்கிறாரு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. இந்த உகாபத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, உன் கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறக்கணும்னா, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கிறவனா மாறணும்னா, அவர் உனக்கு விதிக்கிற அந்த அந்த விதி, அந்த கட்டளைய நீ செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு வலதுபுறமும் போக கூடாது. சில பேருடைய வாழ்க்கையில இப்படியும் போவாங்க, அப்படியும் போறாங்க. அங்க கொஞ்சம் போவோம், இங்க கொஞ்சம் போவோம். அங்க பாய் கூப்பிடுறாரு, இந்த அம்மா கூப்பிடுது, இங்கேயும் போவோம். இங்க இந்த பாஸ்டர் கூப்பிடுறாரு, அங்கேயும் போவோம். இன்னைக்கு ஊழியத்துல கூட தப்பா நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்லுவாரு, அவர் என்ன சொல்ல வர்றாரு, கேட்கறதுக்கு ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது. இதுவும் விக்கிரக ஆராதனை தான். இதுவும் வலதுபுறம் இடதுபுறம் சாயிறது தான். அல்லேலூயா, ஆமென். நீ நாட்டப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறானா, இதே இடத்துல உன் மனசை செலுத்தணும். இதே இடத்துல இருந்து நன்மை கிருபை நீ பெற்றுக்கொள்ளணும். இதே இடத்துல இருந்து வானத்தை திறக்கிறத நீ பார்க்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த நீ பார்க்கணும். அதற்காகவே உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உன் மனசுல கூட அந்த யோசனை வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? கர்த்தர் வேறு பிடிச்சு கொண்டு வந்து நாட்டிட்டாரு, இந்த இடத்துல இருந்து வானம் திறக்கப்படும். அவர் ஆராதிக்கிற ஸ்தலத்துல என்ன திறக்கப்படுமா? அங்கிருந்து வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? நல்ல பொக்கிஷத்தை என்ன பண்ணுவாரு? ஆலயத்துல கொடுப்பாரு. அதை நீ வாங்கி பெற்றுக்கொண்டு ஓடணும். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த நல்ல பொக்கிஷத்துல ஃபர்ஸ்ட் காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஏசாயா 33 அதிகாரம் 6 வசனம். பக்கம் 837 பக்கம். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். நல்லா கேளுங்க, எது பொக்கிஷமா? எல்லாம் சொல்லுங்க, எது பொக்கிஷமா? வானத்தை திறக்கிற பொக்கிஷம் உன் கையில வேணும்னா, உங்க வீட்டுல உன் கையில இருக்கணும்னா, அது என்ன பொக்கிஷம்னா? கர்த்தருக்கு பூரண ஞானம். என்னது? பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு உன்னுடைய வாழ்ற நாட்கள் காலங்கள்ல உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இந்த ஒரு மனுஷனுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படின்னா சுத்தம் உள்ளதா இருக்கும். பைபிள் சொல்றது எப்படி இருக்குமா? இப்ப இந்த ஞானம் என்ற பொக்கிஷம் எங்க இருக்கு? நீ நல்லா கேளு, நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். கையிட்டு செய்யற வேலைக்கு செய்யறதக்க ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். வானத்தை திறந்து, இந்த மகனே ஒரு பொட்டியை போடுறேன் எடுத்துக்கோ, வெள்ளிய போடுறேன் எடுத்துக்கோ, தங்கத்தை அப்படியா போடுவாரு? வானத்தை திறப்பார் அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுக்கிறார், இந்த அறிவை கொடுக்கிறார். இதுதான் பொக்கிஷம். ஞானம், அறிவு, ரட்சிப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் நல்ல வருமானத்தை பெறணும். ஞானமே இல்லாம எப்படிங்க ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அறிவே இல்லாம எப்படிங்க ஒருத்தன் உயர்த்த முடியும்? ரட்சிக்கவே இல்லாம எப்படி அவன்? அதுல எல்லாத்துலயும் எப்படி இருக்கும்னா, இந்த ஞானத்துல, அந்த ரட்சிப்புல, அந்த அறிவுல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் அந்த பரம பொக்கிஷம் உனக்குள்ள இருந்து இந்த பூமியில நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா
பரத்திலிருந்து வருகிற பொக்கிஷத்தை உன் இருதயத்துல உடன்படிக்கை பெட்டிய போல உன் இருதயத்துல வாங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த ஆண்டவருடைய ஆலயமாகிய பொக்கிஷத்துல சேர்க்கிறோம் தெரியுமா? இந்த யோசுவால பார்த்தோமே, பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம். இதுவே பரத்திலிருந்து வருகிற பொக்கிஷத்துக்கு அடையாளம், ஆவிக்குரிய அடையாளம் என்னன்னா பரிசுத்தம், நித்தியம். பொண்ணுக்கு என்ன சொல்லலாம்? பரிசுத்தம், நித்தியம். வெள்ளிக்கு மீட்பு, ரட்சிப்பு. வெள்ளிக்கு என்னது எழுதிக்கிங்க? மீட்பு. இரும்புக்கு என்னது? அதிகாரம், வலிமை. இரும்புக்கு என்னது? வெண்கலத்துக்கு என்னது சொல்லலாம்? சோதனையில ஜெயம். என்னது? என்னதான் நீங்க நெருப்பு காட்டினா கூட வெண்கலம் இப்படிதான் ஆடும், தகர மாதிரி ஆடும். அது அவ்வளவு சீக்கிரமா உடைக்க முடியாது. என்னதான் சோதனை வந்தாலும் நீ இப்படி வளைவே தவிர உன்னை ஒருத்தரும் உடைக்க முடியாது. இந்த 4 பொக்கிஷத்தையும் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்க அநேகருக்கு இந்த நாள்ல கொடுக்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். நீ ஞானம் இருந்தாதான் உன் கையிட்டு செய்யற வேலை ஆசீர்வாதமா இருக்கும். நீ அறிவோட நடந்தாதான் கர்த்தர் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாத்துவார். ஒரு தொழில ஞானம் இல்ல, அறிவு இல்லைன்னா அவன் கடன் வாங்குறவன தான் மாறுவனே தவிர அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு குடும்பத்தை நடத்தத்தக்க ஞானம் வேணும். குடும்பத்தை நடத்தத்தக்க என்ன வேணும்? அறிவு வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குடும்பத்துல ரட்சிப்பு வேணும். இது எல்லாமே எங்க வரணும்னா உன் பிள்ளைங்க இருந்து வாழ்ற எல்லாருக்கும் என்ன இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோக பொக்கிஷம் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருந்தா போதும். பரலோக பொக்கிஷம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க பிரியமா இருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, நல்ல ஆண்டவருடைய பிள்ளை புரிஞ்சுக்கீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் எப்படி இருக்கணும்னா தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஆமென். மத்திய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 10-12 எடுத்து வாசிங்க. கடைசியா நான் முடிக்கிறேன். மத்திய புஸ்தகம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அது தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, அந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்களா? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவருக்கு என்ன பண்ணாங்க? காணிக்கையாக வச்சாங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்த உடனே அந்த வீட்டுக்கு அந்த சாஸ்திரிங்க வந்து அந்த நட்சத்திரம் தொங்குற இடத்துல வந்து சாஸ்திரிங்க வந்து இருக்கும் பொழுது அந்த சாஸ்திரிங்க என்ன எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களா? விலை உயர்ந்த பொக்கிஷத்தை திறந்து என்ன பண்றாங்க? அதுல என்ன இருக்குன்னா பொன். அதுல என்ன இருக்குன்னா 2வது என்ன இருக்கு? தூப வர்க்கம், வெள்ளை போலம். அது என்ன இருக்கு? 3 காரியத்தை எடுத்துட்டு வந்து இயேசு இடத்துல வைக்கிறாங்க. நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த ஞான அறிவு பொக்கிஷத்தை அந்த நீ முதல்ல எடுத்துட்டு போய் பொண்ணு, அந்த நித்தியம் பரிசுத்தம் என்ற பொக்கிஷம் நீ இயேசுவை சந்திக்கும் போது உனக்குள்ள எடுத்து வைக்கணும். பரிசுத்தம் என்ற பொக்கிஷத்தை நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை பார்க்க போறீங்க. அன்னைக்கு பார்க்கும்போது சாஸ்திரிங்க கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க தான் போறீங்க. எல்லாரும் பார்க்க தான் போறோம். அங்க போய் நிக்கும் பொழுது பரிசுத்தம் என்ற எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் என்ற பொக்கிஷத்தை நான் ஆண்டவருக்கு. 2வது என்ன சொல்ல வருது? நல்லா கேளுங்க. அதுக்கு அடுத்தது தூப வர்க்கத்தை. தூப வர்க்கம் அப்படின்னா அது ஒரு மரத்தினுடைய பிசினி. அதாவது இந்த முருங்கை மரத்துல பாத்திருக்கீங்களா பிசினி? அந்த பிசினி எப்படி இருக்கும்? இது மாதிரி ப்ரௌஸ்வில் அப்படின்னு ஒரு மரம் ஒண்ணு இருக்கு.
அந்த மரத்துல இருந்து வர பிசினி இருக்கு பாருங்க, அந்த பிசினியில அந்த பிசினி எடுத்து நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா அதுல இருந்து வர இந்த புகை, சாம்பிராணி போடுற மாதிரி வர புகை இருக்கு பாருங்க, அந்த புகை என்ன பண்ணுமா அப்படியே அந்த இடம் முழுவதும் வாசனையா மாறிடும், வாசனையா மாறும். கவனமா கேளுங்க. நீ ஆண்டவரை சந்திக்கும் போது உனக்குள்ள இருந்து நிறைய ஆவியின் கனிகளை கொடுக்கிற வாசனை தர மகளா நீ அங்க காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியம், ஆத்மா பரலோகத்தை போய் நிக்கும் பொழுது பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது ஆத்மால நான் இந்த பூமியில என்னை குத்துனாங்க, என்னை அடிச்சாங்க, அவ்வளவும் நான் சகிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், அந்த ஒரு வாசனையாவே அங்க போய் கொடுக்கணும். மூன்றாவது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் சொல்லும் போது இது சென்ட் பயன்படுத்துவாங்க. இதனுடைய தன்மை எதுல வருதுன்னா, அந்த முள்ளு, அந்த செடியோட தன்மை எப்படி இருக்குன்னா, முள்ளுல இருந்து அந்த வெள்ளை போலம் வரும். அப்படின்னா அந்த முள்ளு, அந்த பூ, ரோஜா பூ செடி பார்த்திருக்கீங்க, ரோஜா பூ மேல அந்த பூ பூத்திருக்கும், அந்த முள்ளு வந்து அந்த பூ மேல குத்தும் போது அதுல இருந்து என்ன வரும், பூ கிழிஞ்சு என்ன வரும். அப்படியே ஒரு ரோஜா தோட்டத்துக்கு போனா தெரியும், ஒரு வாசனை அப்படியே வீசும் பாருங்க. அதுதான் வெள்ளை போலன்னு சொல்லும் போது அதை வந்து யார் பயன்படுத்துவாங்கன்னா, உயர்ந்த அரசுல அதாவது ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் அந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்தும். அவ்வளவு விலை உயர்ந்தது. அது பூக்குற இதுவே எப்படி இருக்குன்னா, முள்ளுல இருந்து வந்து அந்த பூ வரும், அந்த பூல இருந்து வர அந்த பிசினி இருக்கு பாருங்க, அது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. அது அந்த முள்ளெல்லாம் தாண்டி தான் அதை எடுப்பாங்க. அது எடுத்துட்டு வந்து எங்க வைப்பாங்கன்னா, ராஜாக்கு பரிமளமா அதை வந்து சென்ட் மாதிரி செஞ்சு அவர் கொடுப்பாங்க. முள்ளுள்ள வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது எல்லாரும் குத்துவாங்க. உன்னை ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் குத்துவாங்க. அந்த குத்துனாலும், அந்த குத்துதல் வந்தாலும் நீ என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைய நீ வாசனை தருகிறவனா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முள்ளா குத்துறாங்களே, என்னால் தாங்க முடியாது சொல்லாத, சாகரத பவுல் சொன்னார், எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள்ளை போக்கும்படி கர்த்தரிடத்துல கேட்டேன், அவர் எனக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிட்டாரு. முள்ளு இல்லாத வாழ்க்கை இல்லைங்க, முள்ளு இல்லாத வாழ்க்கை இல்லை. முள்ளு யார் மூலியமா கொடுக்கப்படும், அந்த முள்ளுல நீ கர்த்தரை பிரதிபலிக்கப்பட வேண்டும். அந்த முள்ளுல நீ கர்த்தரை வாசனை கொடுக்கிறவனா மாறணும். நீ தேவனுக்கு இதுதான் உன் ஆத்மா கொடுக்கிற பொக்கிஷ மகள, நீ தேவனுக்கு இதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை மகள. இதை நீ ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க போற, உன் பரிசுத்தத்தை நீ வெளிப்படுத்த போற, நீ தூப வர்க்கத்தை கர்த்தருக்கு செலுத்த போற, நீ வெள்ளை போலத்தை கர்த்தருக்கு கொடுக்க போற. இது உன் ஆத்மா பரலோகத்துல செய்ய போகுது. நீ அவரை பார்த்த உடனே, இந்த சாஸ்திரிகள் இந்த பூமியில பார்த்த உடனே செலுத்தின மாதிரி நீ ஆவிக்குரிய ரீதியில செலுத்தப்பட போகிற. எத்தனை பேர் அப்படி கொடுக்க போறீங்க? கையை தூக்குங்க. அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எந்த பொக்கிஷத்துல இப்ப நீ அகப்பட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீ இந்த முள்ளு குத்தும் போது என்ன ஆகுனா, கண்ணுல தண்ணி வடியும். இந்த கண்ணுல வடிகிற அந்த தண்ணி இருக்கு பாருங்க, உங்களை வேதனைப்படுத்தும் போது கண்ணுல வடிகிற தண்ணி இருக்கு பாருங்க, இந்த கர்த்தருடைய பாத்திரத்துல துருதியில அவர் எடுத்து அங்க வச்சிருப்பார். ஆண்டவரே, ஒருவேளை அது உங்க பிள்ளை கூட முள்ளா இருக்கலாம், ஒருவேளை உங்க கணவனார் உங்க மனைவி கூட உங்களுக்கு முள்ளா இருக்கலாம். இதுல வடிக்கிற அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, என் நிமித்தம் என் பிள்ளை இவ்வளோ சகிச்சுதே, என் பிள்ளை என் நிமித்தமா இவ்வளோ கண்ணீர் வடிச்சு முள்ளு குத்தப்பட்டும் பொறுமையா இருந்தது, இதற்கேத்த பலன் எங்க பாப்பீங்கன்னா, பரலோகத்துல நித்தியத்துல ராஜாவுடைய வருகையில ராஜ்யத்துல கர்த்தர் நிச்சயமா உனக்கு கொடுப்பாரு என் மகனை, நிச்சயமா கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு என் மகள. இந்த பொக்கிஷத்தை நீ சேர்த்து வச்சிருக்கிற, உன் கண்ணீர் என்ற பொக்கிஷத்தை நீ சேர்த்து வச்சிருக்கிற, உன் ஆளுகை என்ற பொக்கிஷத்தை நீ சேர்த்து வச்சிருக்கிற, இதற்கு பிரதிபலன் நிச்சயமா உன் கையில வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார், ஆண்டவர் உங்ககிட்ட முகமுகமா பேசுறார். அதனால நீ சோர்ந்து போவாத, நீ கலங்கி போவாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பொக்கிஷம், நான் முதல்ல சொன்னேன், உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, சாபம் பாவம் என்ற பொக்கிஷத்தை மட்டும் என்ன பண்ணாதீங்க, சேர்த்தே வைக்காதீங்க. எதுவுமே நமக்கு பிசாசு இது எதுவுமே வேணவே வேணாம். நீதிமானாய் வாழ்ந்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த இருளின் வாழ்க்கைய அந்த பிசாசுனுடைய தன்மையில் நீ இருந்தாலும் சரி,
அந்த பிசாசின் பொக்கிஷத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த காலத்திலிருந்து வெளியே வரணும்னு நீ முடிவு பண்ணா, இனி அவன் என்னை என்னதான் தூண்டினாலும் நான் செய்ய மாட்டேன்னு நீ தீர்மானம் பண்ணா, கர்த்தர் பொலிப்பிடத்துல இருக்கிற போதையில உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நான் தேவனுக்கு வாசனை தருகிற பொக்கிஷமா மாறணும். தேவனுக்கு நான் உகந்தவனாய் பொக்கிஷத்தை கொடுக்கிறவனா மாறணும். அதுக்கப்புறம் கர்த்தர் வானத்தை திறந்து கொடுக்கிற அந்த ஞானம் என்ற பொக்கிஷம், இந்த அறிவு என்ற பொக்கிஷம், இந்த ரட்சிப்பு என்ற பொக்கிஷம், இது எல்லாம் நான் பெற்றுக்கொண்டு நான் கர்த்தருக்காக நிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி எழுந்து நிற்போம். எல்லாரும் இப்போ ஒரு சின்ன ஜபத்தை, ஒரு அறிக்கையை நம்ம செய்ய போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க? போதும், வாழ்ந்த வாழ்க்கை இந்த 2025 முடிவு கட்டு. உன்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணு? எத்தனை பேர் கட்ட போறீங்க? 2025 என்ன பண்ண போறீங்க? 2026 நான் தேவன் விரும்புகிற மகனா மாற போறேன். சொல்லுங்க. எழுந்து நிப்போமா கர்த்தருடைய சன்னிதானத்துல. மறுபடியும் சொல்றேன், உங்க பகுதியிலே நாங்க வந்து, உங்க வீட்டுக்கு நாங்க வந்து ஜெபிக்கணும், கேரல் சர்வீஸுக்கு வரணும்னா கண்டிப்பா உங்க பேரை கொடுத்துட்டு போன் நம்பர் கொடுத்துட்டு தான் போனோம். அப்புறம் அங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்தீங்களே, எங்க வீட்டுல வரலையே பாஸ்டர் சொன்னா கூட நான் வரமாட்டேன். ஆமா, ஒழுக்கம்னா ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண நம்ம சபையில இதுதான் முறைனா இப்படிதான் இருக்கணும். சரியா? அதனால புதன்கிழமை, செவ்வாயில புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த வாரத்துல நாங்க வருவோம். அதே மாதிரி 19ஆம் தேதி அமாவாசை விடுதலை ஜெபம் இருக்கு. கட்டப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க. வர 29ஆம் தேதி கண்டிப்பா என்னன்னா 29ஆம் தேதி எல்லாரும் நம்ம சபையிலிருந்து எங்க நீங்க இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பர்மிஷனாவது வேலையில கேட்டு வந்துடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஜெபம். இது என்ன ஜெபம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம செய்யற காரியம். அதாவது ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணுவாங்களாம், அறிக்கை செய்வாங்களாம். அந்த காளையை வெட்டுவாங்களாம், அறிக்கை பண்ணுவாங்க. அந்த அறிக்கை பண்ணதை எடுத்துன்னு போய் பாளையத்துக்கு புறம்பா என்ன பண்ணுவாங்க, எரிச்சு போட்டுருவாங்க. அந்த சாம்பலை எடுத்து பலிபீடத்துல தெளிப்பாங்க. வேதத்துல எழுதியிருக்கிற மாதிரி நம்ம அப்படி செய்யறோம். ஆனா அப்படிலாம் நான் செய்ய விரும்பல. நீ எழுதி உன் பாவத்தை அறிக்கையிட்டு உன் குற்றமற்ற மனசாட்சியை நீக்கி புது மனுஷனா புதிய வாழ்க்கையை துவக்கிற மகளா புது வருஷத்துல நம்ம ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதையாவது உமக்கு பிரியமில்லாம சம்பாதித்திருந்தாலும் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் ஆண்டவரே, அதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். என் தலைமுறை வழியாய் நான் சேர்த்த சத்துருவினுடைய கிரியைகள், அதன் வல்லமைகளை நீ நிர்மூலமாக்கி என்னையும் என் சந்ததியும் என் பிள்ளையும் என் பிள்ளைக்கு வர சந்ததியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் நீதிமானாக தேவனுக்கு உத்தமனாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து என் நன்மைகளை எல்லாம் அவன் திருடி வைத்திருப்பான். இப்பொழுது நான் ஒப்பு கொடுத்த, நான் மற்றவங்களை ஏமாத்தின அந்த காரியத்துக்காக, நான் விக்கிரகங்களுக்கு செலுத்தின அந்த காரியத்துக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு என்னை மனப்பூர்வமாய் உம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே எங்களை அந்தகாரத்தில் இருக்கிற சத்துருவின் கையில் இருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ திருப்பி பெற்று கொடுக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீ கையிட்டு செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை திறப்பார் என்று எழுதியிருக்கிறபடி பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம், அறிவு, பரிசுத்தம் என்கிற ரட்சிப்பு என்கிற மீட்பு என்கிற இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துல நான் பெற்றுக்கொள்ள தாகமா இருக்கிறேன். எனக்கு கொடுத்து ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவரே, உம்மை சந்திக்கும் பொழுது, உம்மை பார்க்கும் பொழுது
நான் பரிசுத்தமும் தூப வர்க்கமாகிய சாம்பிராணியும் வெள்ளை போலத்தையும் உம்முடைய கரத்துல நான் கொடுக்க என் ஆத்துமா வாஞ்சிக்குது. என்னை நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இனி வர கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்